கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ பார்ப்போம். என்ன அப்படின்னா, நம்ம இப்போது டாஸ்க் பண்ணுறோம். டாஸ்க் பண்ணும்போது ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் ஆகுது. எது ரிலேட்டடாக அப்படின்னா, நம்ம லிங்க்கை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஓல்டு லிங்க்கும் ஷோ ஆகுது. ஸோ எது நம்ம லேட்டஸ்ட்டாக காப்பி பண்ண லிங்க்குங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓல்டு லிங்க்கே சம்டைம் நம்ம வந்துட்டு போட்டு என்டர் கொடுக்குறோம், நமக்கு டாஸ்க் சப்மிட் ஆகாமல் போகுது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க அந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகக்கூடாது. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எஸ்பிஓ நம்ம டாஸ்க் பேஜில் இருக்கேன். இப்போ நம்ம கீழே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு இங்கே தான் நம்ம வந்துட்டு யூஆர்எல் சப்மிட் பண்ணுவோம். ஸோ யூஆர்எல் வந்துட்டு நான் இப்போ சப்மிட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், கீழே வந்துட்டு ஆல்ரெடி காப்பி பண்ண, அதாவது முன்னாடி நான் பேஸ்ட் பண்ண ஒரு சஜஷன் இங்கே காட்டுது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அப்போதையே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் இப்படியும் ரிமூவ் பண்ணலாம். இது ஒன் டைம் ரிமூவ் ஆகும். பட் நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த டைம் திருப்பி டாஸ்க் பண்ணும்போது திருப்பி அகைன் இன்றைக்கி காப்பியான லிங்க்கை வந்துட்டு இன்றைக்கி நம்ம பேஸ்ட் பண்ண லிங்க் வந்து சஜஷனாக திருப்பியும் காட்டும். ஸோ இதை வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், மேலே டாப்பில் ரைட் ஹேண்ட் சைட் 3 டாட்ஸ் இருக்கா? ஸோ அதை வந்துட்டு டச் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸஸ் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு சேவ் அண்ட் ஃபில் அட்ரஸஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதை டாகிள் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒன்று பண்ணுங்கள். செகண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பேமெண்ட் மெத்தட்ஸ் இதையுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதையும் ஆஃப் பண்ணிங்கனாலும் பேமெண்ட் மெத்தடாக கன்சிடர் பண்ணிட்டு சேவ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போங்க. அதில் வந்துட்டு டெலீட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு லாஸ்ட் 7 டேஸ்ன்னு இருக்கும், இல்லை லாஸ்ட் 1 ஹவர்னு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆல் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, ஆட்டோஃபில் ஃபார்ம் டேட்டான்னு சொல்லிட்டு கீழே இருக்க பாருங்கள், அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுற மாதிரி தான். இங்கே ஆட்டோஃபில் ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் டேட்டா கொடுத்துருங்க. ஸோ இது மூணும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் வராது. இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு டெலீட் பண்ணுறேன். ஓகே, டெலீட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி எஸ்பிஓ சைட்குள்ளே போவோம். திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வரேன். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ எந்த சஜஷனுமே வரல. ஸோ இதை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட்டோஃபில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இனிமேல் வந்துட்டு எப்போயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சஜஷன்ஸ் எப்போயுமே வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் எரர்ஸ் வந்துச்சுனாலும் எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.